வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா சுற்றுப்பயணம் நிறைவு. தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. மத்திய பட்ஜெட் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் டெல்லியில் பிரதமர் மோடி தீவிர ஆலோசனை. அடுத்த புதிய அறிவிப்புகள் இருக்கும் என தகவல். தருமபுரி மாவட்டத்தில் 445 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பணிகளை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. மக்களுடன் முதல்வர் திட்டத்து மூலமா யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்ற நிலையை உருவாக்க நாங்கள் இப்ப பாடுபட்டு இருக்கோம். இப்படி மக்களுக்காக செயல்படுறது எதிர்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது. அதனால அவதூறுகள் பொய் பிரச்சாரங்கள் மூலமா இந்த ஆட்சி கெட்ட பெயர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க. வாக்களிச்சவங்க வாக்களிக்க மறந்தவங்க என்ற எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லா மக்களுக்குமான அரசா நாம செயல்பட்டுக்கிட்டு வரோம். ஆனா இதே பெருந்தன்மையை மற்றவங்க கிட்ட பார்க்க முடியல. அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு. இன்று நீதிபதிகள் அமர்வு விசாரணை. நீட் தேர்வு முறைகேடு வழக்கு விசாரணை ஜூலை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். முதுகுவலியால் தொடர்ந்து அவதி. மத்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதி. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தோட்ட பணியிலிருந்த வீடுகளை காலி செய்ய வேண்டாம். நீதிமன்ற மறு உத்தரவு வரும் வரை அங்கேயே இருக்குமாறு தொழிலாளர்களுக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகம் சுற்றறிக்கை. இந்தியர்களை விடுவிக்க பிரதமர் மோடி கோரிக்கை. ரஷ்ய ராணுவத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் இருப்பதே ரஷ்யா ஒருபோதும் விரும்பவில்லை. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவனை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை. இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 80 பேரையும் மீட்டு அவர்களின் 173 மீன்பிடி படகுகளை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதான 11 பேருக்கு 5 நாள் போலீஸ் காவல். எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. புதுக்கோட்டை வம்பன் காட்டு பகுதியில் திருச்சி ரவுடி துரையை பிடிக்க சென்ற போது தாக்குதல். போலீசார் சுட்டுக் கொலை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைது. இதற்கெல்லாம் நீதிமன்ற காவல் தேவையில்லை என திருச்சி மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிபதி சுவாமிநாதன் விடுவிப்பு. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி கண்ட பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்பட வேண்டும். மு.க. ஸ்டாலின் அறிவுரை. தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதுல இருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கத்துக்கலாம். தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையா இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை, பாடம் கத்துக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை. தன்னுடைய 10 வருஷ காலத்துல தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யல. ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படும் என்பதை இனியாவது அவங்க உணர வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்க மக்கள் கூட இருக்கோம். மக்களாகி நீங்க எங்க கூட இருக்கீங்க. இதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம். இதுதான் தமிழ்நாட்டு வளர்ச்சியின் ரகசியம். தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மகன் திருமண நிகழ்ச்சிக்காக வருகை. மும்பையில் இந்திய கூட்டணி தலைவர்களை சந்தித்து பேச்சு நடத்த
மம்தா பானர்ஜி திட்டம். பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி, ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி தலைவர் யாசின் மாலிக்கு மரண தண்டனை அளிக்க என்ஐஏ மனு தாக்கல். விசாரிப்பதில் இருந்து நீதிபதி அமித் சர்மா விலகல். உண்மையாக அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு வாருங்கள், மு.க. ஸ்டாலின் அரவணைத்துக் கொள்வார். சட்ட அமைச்சர் ரகுபதி பகிரங்க அழைப்பு. மருத்துவ மேற்படிப்பு இடஒதுக்கீடு ரத்து. அரசு மருத்துவர்களின் கல்வி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை பறிக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் படுக்கை இருக்கை வசதிகள் கொண்ட 200 புதிய பஸ்கள் விரைவில் இயக்கம். அரசு விரைவு போக்குவரத்து கழக தலைமை நிலையத்தில் பஸ்கள் பரிசோதனை. திமுக அரசின் தவறுகளை சுட்டி காட்டுபவர்களை பொய் வழக்குகள் போட்டு போலீசார் கைது செய்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி புகார். உத்தரப்பிரதேசத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழை. மின்னல் தாக்கியதில் ஒரே நாளில் 38 பேர் உயிரிழப்பு. மாநிலத்தில் அதிர்ச்சி. அதிமுகவை 90% இணைத்து விட்டதாக சசிகலா கூறுவது சோற்றில் முழு பூசணிக்காயை மறைப்பது. அதிமுக ஒன்று சேர வாய்ப்பே இல்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். ஏற்கனவே இது குறித்து நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவாகவே கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். எனவே கட்சியை பொறுத்தவரையில் இப்ப எழுச்சியோடு சிறப்பாக இதுக்கு வழி நடத்தப்படுகின்றது. எனவே இது சில பேருக்கு பிடிக்கல. எனவே உள்ள ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுவின் அடிப்படையில் ஒரு 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 மாய கருத்து வந்து இன்றைக்கு வந்து வேண்டுமென்ற திட்டமிட்டு, அதாவது ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு அந்த திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. அதனால வந்து அது எல்லளவு வந்து உண்மை இல்லை. எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்ஆர் இன்னைக்கு திரும்ப சசிகலாவை தொண்டர்கள் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? இல்லை திரு டிடிவி தொண்டர் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? சொல்லுங்க. ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையாக ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கு தெரியும். அதனால் வந்து இது அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் என்ற வகையில் அழகாக திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியால் அதிமுகவில் கலகம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 25 எம்எல்ஏக்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஆதரவாக அழுத்தம். கட்சி வட்டாரங்கள் தகவல். மத்திய ஆயுதப்படையில் அக்னி வீரர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. மத்திய உள்துறை அமைச்சகம் அதிரடி. நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கில் நடவடிக்கை. பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகரிடம் சிபிசிஐடி போலீசார் 8 மணி நேரம் விசாரணை. 190 கேள்விகளால் கிடுக்குப்பிடி. பதினைந்து பேரை போலியாக திருமணம் செய்து நகை பணத்துடன் ஓட்டம். தாராபுரத்தை சேர்ந்த இளம்பெண் கைது. அசாமில் கொட்டி தீர்க்கும் மாமழை. தொடர்ந்து பெய்யும் பருவமழை மாநிலம் முழுவதும்
வெள்ளம், ஆறுகள் நிரம்பி வழிகின்றன. 6 லட்சம் பேர் பாதிப்பு. இதுவரை 84 பேர் உயிரிழப்பு. மீட்பு பணிகள் தீவிரம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஆங்கில நாளிதழ் அலுவலகத்திற்குள் புகுந்த தெலுங்கு தேசம் தொண்டர்கள் தாக்குதல். OSR காங்கிரஸ் கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கண்டனம். ஒரே MLA ஆளும் கட்சியில் இணைந்தார். சிக்கிம் சட்டசபையில் எதிர்கட்சியே இல்லை. வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுக்க தமிழக அரசு தயார். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தொடங்கி வைத்து சபாநாயகர் அப்பாவு பேச்சு. திருப்பத்தூர் பகுதியில் 3 வீடுகளில் கார், ஆட்டோ மற்றும் வீட்டின் கண்ணாடிகள் உடைப்பு. CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. கந்திலி போலீசார் விசாரணை. கர்நாடகாவில் 9 மாவட்டங்களில் 56 இடங்களில் ஒரே நேரத்தில் ரெய்டு. கணக்கில் வராத 45 கோடி ரொக்கம் பறிமுதல். லோக் ஆயுக்தா போலீசார் அதிரடி. நித்யானந்தா சாமியாரின் கைலாச நாடு திடீர் அறிவிப்பு. இங்கு குடியேற யாரும் விண்ணப்பிக்கலாம். அரசுக்கு வரிகள், படைகள், போலீஸ் கிடையாது. நன்கொடையால் மட்டுமே செயல்படும் என்று அறிவிப்பு. கனடாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 6.2 ஆக ரெக்டர் அளவுகோலில் பதிவு. கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் பீதி. ICC சாம்பியன் தொடரில் பங்கேற்க இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாது என தகவல். TNPL போட்டியில் சேலம் அணிக்கு எதிராக நெல்லை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. நடிகர் அஜித்தை சந்தித்தார் இயக்குனர் வெங்கட் பிரபு. இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை இல்லை. மதுரை நீதிமன்றம் உத்தரவு. நடிகை ஊர்வசி ரவத்துல்லா படப்பிடிப்பில் காயம். ஹைதராபாத் மருத்துவமனையில் சிகிச்சை. நடிகர் சரத்குமார் மகள் வரலட்சுமி தாய்லாந்தில் திருமணம். புகைப்படங்கள் வெளியாகி வைரல். இந்தியன் 2 படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு அனுமதி. சித்தூர் தென்கரை மகாராஜரேஸ்வரர் திருக்கோவில் ஆணி உத்தவரம் விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியில் நொண்டி ஐயனார் கோவில் கும்பாபிஷேக விழா. பூத்தட்டு முளைப்பாரி எடுப்பு விழா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.